வணக்கம் சொந்தங்களே! அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேத்தே வீடியோ போட்டிருக்கணும். என்னால முடியல. அதனால தான் இன்னைக்கு சொல்றேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்றதுனால இன்னைக்கு வீடியோ என்னால அப்லோட் பண்ண முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. பழைய வீடியோல வீடியோ போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன அப்டேட் மாதிரி குடுத்துட்டு, நான் ஒரு ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டினுக்குலாம் நெக்ஸ்ட் சேனல் இருந்தது இல்லையா? அதில போடலான்னு இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு வீடியோ போட முடியாததுனால, சரி அப்படியே வாய்ஸ் ஓவர் மட்டும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, எபிசோட் போடல. ஜஸ்ட் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் குடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி. உங்க பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்டரான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஐயோ! நான் டாக்டர்லாம் இல்ல. டாக்டரா இருந்தா இத எப்படி என்னால கன்டின்யூ பண்ண முடியும்? அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிந்த மெடிக்கல் அந்த மாதிரி ஃபீல்டுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி டாக்டரோ, நர்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்லயும் இந்த ஸ்டோரி அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டா, ரியல் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நான் கொஞ்சம் என்னுடைய கற்பனையும் சேர்த்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா, ரேஷ்மா லைஃப்ல நடக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கா. அவ ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லுவா. அவளுக்கு நடக்கிறது எல்லாத்தையும். அத வச்சு நானா கொஞ்சம் கற்பனைய சேர்த்து அப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதோ அத தான் நான் அந்த கேரக்டரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் ரியல் லைஃப்ல இப்படி தானா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரேஷ்மான்னு நீ மீன் பண்றது பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல என்னதான் ரேஷ்மாக்கா, ரேஷ்மாக்கா அப்படின்னு சொல்லி என்னதான் சொல்றீங்க. அப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் ரேஷ்மா ஹஸ்பண்ட் மாதிரி கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நாள் வரைக்கும். வீடியோஸ் போடலனாலும் சரி, "நீ போடு, உன்னால முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த சப்போர்ட் எல்லாமே அவங்க குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி நார்மலா வேலையும் செஞ்சுக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு, பேபி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீடியோ 2 வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அம் டைம் கிடைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடிட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருந்தாங்கன்னா தெரியும். எடுத்த உடனே ரோஷன் பாப்பா அழுதுகிட்டு இருப்பா. ரேஷ்மா தான் சமாதானப்படுத்திருவா. ஒரு 2, 3 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல. அது ஒரிஜினலாவே என்னுடைய பையன் வாய்ஸ் தான். நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் அழுதுகிட்டு இருந்தான். அத தான் நான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். ஆனா அதுவும் கியூட்டா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வீடியோல யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆ அப்புறமா பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே டேட் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. 12 ஆகஸ்ட்டு நான் பொறந்தது. அதுக்கப்புறமா நெறைய பேர் அக்கா, அக்கா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி பேசுறீங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் ஏஜ்லாம் ஆகல. ஸோ பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ரேஷ்மா அப்படின்னே சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு. ஏன்னா நான் நெறைய பேர் கமெண்ட் பார்க்கும்போது அவங்க ப்ரொஃபைல்லயும் போய் பார்ப்பேன். என்ன விட என்னுடைய அப்பா வயசு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிறவங்கலாம் என்ன அக்கான்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க பேர் சொல்லியே சொல்லுங்க. ரேஷ்மான்ற கேரக்டர் நானாவே இருந்துட்டு போறேன். அந்த கேரக்டர பேர் சொல்லியே சொல்லுங்க. ரேஷ்மா அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கன்னியாகுமரியா, தூத்துக்குடியா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் திருச்செந்தூர் தான். எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கம்ப்ளைண்டா சொல்றது வீடியோ டைம்க்கு அப்லோட் பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். பேபியும் இருக்கிறதுனால அவனையும் பார்த்துக்கிட்டு என்னால வீடியோ கரெக்ட்டா அப்லோட் பண்ண முடியல. அந்த ஆப் நான் யூஸ் பண்ற ஆப்பும் பார்த்தீங்கன்னா, நான் 20 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா, சாலிடா நான் 2 ஹவர் உட்காந்து வாய்ஸ் குடுக்கணும். 2 ஹவர் குடுக்கறதுக்குள்ள இவன வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியாது. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் ஆகுது. அது வாய்ஸ் குடுத்ததுக்கப்புறம் உடனே சேவ் ஆகாது. 1 ஹவர், 1 1/2 ஹவர் ஆகும் சேவ் ஆகறதுக்கு மட்டுமே. அது சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் நான் இன்சர்ட் ஆப்ல போட்டு, அத எடிட் பண்ணி, அதுக்கப்புறமா சவுண்ட் எஃபெக்ட்லாம் குடுத்து தான் இதில போடுறதுனால, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கு. பட் ஆனா எனக்கு அதிலேயே 4 ஹவர், 5 ஹவர் போயிருது ஒரு வீடியோக்கே. அப்ப நெனச்சு பாருங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சொல்லி. அதனால தான் என்னால போட முடியல. சாரி.
ஆனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது கூட இல்லை இப்போது. ஒரு 1 வீக் முன்னாடி 2 வீக் முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே அந்த மாதிரி கமெண்ட் போட்டதே இல்லை. என் வீடியோ பிடிச்சி போயா இல்லை என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கமெண்டு அவங்க எனக்கு எப்பவுமே பாசிட்டிவா ரிப்ளை பண்ணுவாங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்றத தாண்டி அவங்களுக்கு என்ன தோணுதோ அத கரெக்ட்டா அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கும். பட் ஆனா நேத்தா முந்தாநேத்து தெரியல ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "அனு ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள பெட்ரூம்ல அந்யோன்யமா தான் இருக்கணும்னு நெனைப்பாங்க. அந்த ஒரு ரீசன் தான். மத்தபடி எதுவுமே இல்ல. அனுவுக்கும் புரியும். நெறைய பேர் வந்து அணுவோட ரகு சீன் அந்த மாதிரி கேட்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி அத கொண்டு போறதுன்னு தெரியாம இந்த மாதிரி எடுத்துட்டு போனேன். இது உங்களுக்கு பிடிக்கல, ஹர்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா சாரி. இதுக்கு மேல நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அனுவ திட்டாதீங்க ப்ளீஸ். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரிய பத்தி போலாம். ஸ்டோரியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதுக்காண்டி வந்து இப்படி ஸ்டோரிய கொண்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கெட்டதும் நடக்கும். அதுக்கு காரணம் நம்ம கூட இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். அந்த மாடிஃபை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாரி போட்டா தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ஸ்டோரிய எடுத்துட்டு போக முடியும். ஒரே ஹேப்பியா மட்டும் இருந்தா மட்டும் ஒரு ஹெண்டிங் வந்துடுற மாரி தான் இருக்கும். நம்ம நம்ம லைஃப்லயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நெறைய புது புது பிரச்சனை வரும். அத நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் போயிட்டே தான் இருக்கணும். அந்த மாரி தான் நம்ம லைஃப்ல வந்து நம்ம பார்க்கறது, கேட்கறது அந்த மாதிரி வச்சு நான் இந்த வீடியோல நெறைய வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் ஆட் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து உங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சுச்சுன்னா நான் வந்து அத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க நேம் எல்லாத்தையும் சொல்லலான்னு இருக்கேன். அவங்க நேம் ஒண்ணு ஒண்ணு பை சொல்றேன். ஒரு சிலவங்க நேம் விட்டு போயிடுச்சுன்னா என்ன மனசு தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பவி சிஸ்டர் தான். அவங்கள வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வந்து ஆரம்பத்த வீடியோலேருந்து அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் அப்படின்ற ஐடி. அதுக்கப்புறம் ஸ்ரீவள்ளி, நித்யா, அதுக்கப்புறம் வந்து மோகனா, அதுக்கப்புறம் கணபதி, அதுக்கப்புறம் வந்து மகிஷாலினி, மதன், அழகு சௌந்தர்யா, அகிலா கார்த்திக் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் ஒரு பேர் விட்டு போச்சு. பாக்கியலக்ஷ்மி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டி எலைஸ், அதுக்கப்புறம் ஜெயலக்ஷ்மி, ஆதீஸ்வரன், கசின் விலாக், கிறிஸ்டின், ரவீந்திரன், முத்துலக்ஷ்மி, அலமேலு, கிரேட் ஃபார்மிங், அர்ஷு, கீதா 11, நிமல் 08 அப்படின்ற ஐடி. இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணி, அப்புறமா கௌதம் ராஜ்ன்னு இருக்கு. மல்லிகா ஜோசப் ராஜ், அதுக்கப்புறமா செல்வம் பிரகாஷ், ஆர்எம்சி ஜெகன், ஜெனி, பாலாஜி, ஏகன் விலாக்ஸ், அனு, லவ்லி கேர்ள் 2002 அப்படின்ற ஐடி. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு. நெக்ஸ்ட்டு கௌதம், அதுக்கப்புறம் கீர்த்தனா, பிரேமா, ஜேம்ஸ், தங்கம், காவ்யா, மலர், பிரியா விலாக்ஸ் 1, 2, 3, இனியன் ஆர், அபி, டிஜே பிலிப்ஸ் கேமிங், கவாஸ் ஆம்ப்ரோஸ் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாரிசெல்வன், குணசேகரன், காஜன், யுவா அண்ட் ராணி என்டர்டெயின்மெண்ட், வித்யா கார்ட்டூன் சேனல், மினி, ஆர்ஜே ராம்ஹரிணி ஸ்டோர்ஸ், தமிழன், மேனகா எம். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ மற்றவங்க பேர்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கமெண்ட் பண்ணி எனக்கு கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்னு ஒன்று காட்டும் என்னுடைய சேனலில். அதில் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடிக்கு எனக்கு கமெண்ட் பண்ணவங்க. அவங்கள எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா. மற்றவங்க பேர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் விட்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். முடிஞ்ச
அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது அப்படின்ற காரணத்தினால இப்போ கொஞ்சம் வந்து வீடியோஸ்க்கு என்னால் ரிப்ளேவும் பண்ண முடியல. எல்லாருக்குமே சாரி. நைட்டு வீடியோ வருமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் முடியல அப்படின்னா புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி சொந்தங்களே. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.